குகித் கோமாளி சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்கும் வந்து பிடிச்சதுக்கான காரணம் வந்து, அதுக்குள்ள இருக்கிற கோமாளிகள், புதுசு புதுசா உள்ள வந்த கண்டஸ்டன்ட்ஸ், புதுசு புதுசா உள்ள வந்த கெஸ்ட், குறிப்பா 2 ஜட்ஜ், ஆங்கர்ன்னு சொல்லி மொத்த டீமுமே வந்து மக்களுக்கு பிடிச்ச மாரி வகையில இருந்திருந்தாலும் கூட, அத்தன பேரையும் பிடிக்க வச்சதுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்பா இருந்தது என்னமோ அந்த ஷோனுடைய டைரக்டர் தான். சோ அந்த ஷோனுடைய டைரக்டருடைய பர்த்டே நேத்து முடிஞ்சிருந்துச்சு. அவருக்கு குகித் கோமாளி டீம் சைடு இருந்து கண்டஸ்டன்ட்ஸும் சரி, கோமாளிகளும் சரி, அந்த டீம்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் மொத்த பேருமே வந்து அவங்களோட விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிற வகையில ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா உள்ள வந்திருந்த அம்மு அபிராமி அவர்கள் வந்து ஒரு விஷஸ் ஒன்று வந்து போட்டிருந்தாங்க. ஹாப்பியஸ்ட் பர்த்டே டியர், பிறந்ததுக்கு நன்றி, வாழ்வில் வந்ததுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க. என்னடா இது இந்த மாதிரி ஒரு கேப்ஷன் ஒன்று வந்து போட்டிருக்காங்களே, ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒருவேளை இவங்க லவ் பண்ணா கூட எங்களுக்கு வந்து பிடிச்சுதான்ப்பா இருக்குது இந்த கப்பல் அப்படிங்கிற வகையிலையும் குகித் கோமாளி ஃபேன்ஸ் மத்தியில வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த போட்டோ போட்டு இந்த மாதிரி ஒரு கேப்ஷனோட ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இதுக்கு ரிப்ளை பண்ற வகையில அவருமே வந்து ஒரு விஷயம் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. பிளஸ்ட் அண்ட் சூப்பர் ஹாப்பி, அன்பிற்கு நன்றி டியரஸ்ட் அபி, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் பர்த்டே மெமரபிள் அண்ட் சூப்பர் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுமே வந்து அவங்க சைடு இருந்து வந்து கன்வே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி இந்த போட்டோஸை வந்து ஷேர் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணும்போது, ஆமா இவங்க லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனை நம்மளுக்குள்ளாரியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வகையில ஒரு விஷயமா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கீழே குகித் கோமாளி டீம் சைடு இருந்து நிறைய பேர் வந்து அதுக்காக ரியாக்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சிவாங்கி, சுனிதா, ரித்விகா, மோனிஷா இவங்க எல்லாருமே வந்து அந்த போஸ்ட்டுக்கு கீழே அவங்க சைடு இருந்து வந்து ஒரு சில எமோஜிஸ் மூலமா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்களும் வந்து குகித் கோமாளி சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்கும் பார்த்து அது உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச மாதிரி வகையில இருந்தா, அதுக்கு உள்ளார ஒர்க் பண்ணவங்களையும் தாண்டி அதனுடைய கேப்டனா இருந்த நம்மளுடைய டைரக்டருக்கு தான் வந்து எல்லா கிரெடிட்ஸும் வந்து போய் சேரும். நீங்க சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, இல்ல எந்த சீசன்ல வந்த கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்க, கோமாளி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்கங்கிற தகவலை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க. கூடவே இவங்க 2 பேரும் உண்மையாலுமே ரியல் கப்பலா இருந்தாங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.